சலாம் அலைக்கும் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா? அபுதாபியிலிருந்து நான் ரியாஸ். போன வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸல் வீடியோ பார்த்தோம். அது என்னென்னா வியூ கோட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம காலம் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே வியூ கோடை யூஸ் பண்ணி நம்ம ரோங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் சொன்ன அதே இம்பார்ட்டன்ட்ல ரோங்கிற நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அகெயின் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோக்கு தான் நான் வந்திருக்கேன். வாங்க என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம 3 டைப் ஆஃப் சீரியல் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் ஜென்ரேட்டர், அது நார்மலாக சீரியல் நம்பர் ஜென்ரேட்டர் எப்படி தெரியும்னு பார்ப்போம். ரெண்டாவது ஃபில் சீரிஸ் சீரியல் நம்பர் ஜென்ரேட்டர். மூணாவது டைனமிக் ஆர் ஆட்டோமேட்டட் சீரியல் நம்பர் ஜெனரேட்டட். ஓகேங்களா? சரி, இது சீரியல் நம்பர் எப்படிங்கிறது உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நல்லா எக்ஸல் நல்லா யூஸ் பண்ணுறவங்களுக்கு சீரியல் நம்பர் இந்த 3 வேலையும் தெரியும். ஓகேங்களா? இப்போ தெரியாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ப்ளீஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். இது வரைக்கும் நான் வீடியோ போட்டது ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 4 மினிட்ஸ் சம்திங் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் அகெயின் ஒரு 1 மினிட் எக்ஸ்ட்ரா 6 மினிட் இந்த மாதிரி கூட போகும். கொஞ்சம் வீடியோ மறக்காமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அது. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் இங்கே சீரியல் நம்பர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ 1 போட்டுட்டு என்டர் தட்டிடுறேன். என்டர் தட்டினப்பட்டுக்கு என்ன 2 நம்மளுக்கு வரல. ஆமாம், அப்படி ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க, இதை 1லேயே இழுத்துட்டு இந்த கீழே இந்த ட்ராக் இழுத்து விட்டால் இது எல்லாமே 1 1 1ன்னு தான் காப்பி. ஏன்னா இது காப்பி பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? எனக்கு சீரியல் நம்பர் வரணும். இப்போ டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டீங்க. நான் 1ன்னு போட்டுட்டேன். செகண்ட் என்டர் தட்டிட்டு 2ன்னு என்டர் தட்டுங்க. தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 நம்பர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ட்ராக் பண்ணிடுங்க. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சீரியல் நம்பர் எவ்வளோக்கு நம்ம தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு இழுத்துங்க. நான் 27 வரைக்கும் இழுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்துருச்சு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இது ஒரு மெத்தட். இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேங்களா? சீரியல் நம்பர் ஜென்ரேட்டர். ஓகேங்களா? ரெண்டாவது ஃபில் சீரீஸ் சீரியல் நம்பர் ஜென்ரேட்டர். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் என்னென்னு பாருங்கள். இப்போ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டேன். இப்போது இங்கே நான் 1ன்னு கொடுத்துட்றேன். என்டர் தட்டிடுறேன். கொடுத்துட்டு இப்போ இம்பார்ட்டன்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ பாருங்கள். இப்போ நான் நான் இந்த ஏ காலத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஃபில் இருக்கா, இந்த ஃபில்லுங்கிற அதாவது ஹோமில் தான் இந்த ஃபில்லுங்கிறதுக்கு ஹோம் மெனு பாரில் ஃபில்லுங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். ஆட்டோ சம்க்கு கீழே ஃபில்லுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சீரீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீரீஸுங்கிற டைலாக் பாக்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ காலம் எனக்கு தேவை. காலத்தில் தான் எனக்கு எனக்கு நம்பர்ஸ் தேவை. ஸ்டெப் வெளி 1 நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா 1 இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டாப் வெளி நம்ம எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். 1000 2000 கொடுக்குறோம். நான் 100ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே தட்டிடுறேன். வராது. ஏன் வராதுன்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரோல் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சீரியல் நம்பர் கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே நம்ம டெக்ஸ்ட்டாக இங்கே கன்வெர்ட் ஆகிருக்கு, இங்கே நம்பராக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் இதிலேருந்து நான் செலக்ட் பண்ணுறேன்னா இப்போ இதிலேருந்து நம்ம தேவையானதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு நான் 100 வரையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். 101 வரையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஃபில்லுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு சீரீஸுங்கிறதுல ஸ்டெப்புங்கிற வேல்யூ 1, ஸ்டாப்புங்கிற வேல்யூ 100 நான் கொடுக்குறேன். இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ 1 2 3 4 5 இப்போ 100ங்கிற வரைக்கும் வந்துருச்சு. நம்ம தேவையானது நம்ம ட்ராக் பண்ணி நம்ம இழுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது நம்மளுக்கு இங்கே டெக்ஸ்ட்டாக நம்ம இங்கே எழுதியிருக்கீங்க. ஃபஸ்ட் ரோல் நம்ம டெக்ஸ்ட்டாக நம்ம எழுதியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு நம்பர் கன்வெர்ட் ஆகாது. நிறைய பேருக்கு இது கொஞ்சம் குழப்புவீங்க. இப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சுங்களா? ஓகே. இப்போ மூணாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைனமிக் ஆர் ஆட்டோமேட்டட் சீரியல் நம்பர் ஜென்ரேட்டர். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? டைனமிக்னா என்ன, மாறும் தன்மை கொண்டது. ஆட்டோமேட்டிக்காக அதுவாக மாறும் தன்மை கொண்டது தான். ரெண்டுமே தான் டைனமிக் ஆர் ஆட்டோமேட்டட் சீரியல் நம்பர் ஜென்ரேட்டர். ஓகேங்களா? இப்போ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சீரியல் நம்பர், நேம், ரோல் நம்பர், தமிழ் போடும், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், science, social science.
இப்போ சீரியல் நம்பர் வந்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் நேம் சும்மா நான் க்ரியேட் பண்ணி சீரியல் நம்பர் வந்துட்டு எப்படி நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ நேம் ஃபஸ்ட்டு வந்து ரியாஸ், ரோல் நம்பர் வந்துட்டு 101. தமிழில் வந்துட்டு நான் ஒரு 100 எடுத்திருக்கேன். நம்ம தமிழில் 100 வேணும் தானே. இங்கிலீஷில் ஓகே, இங்கிலீஷில் குறைஞ்சா கூட பரவாயில்ல. மேக்ஸ் சுத்தமாக எனக்கு வரவே வராதுங்க. அதனால் 45 போட்டுக்கிறேன். சயின்ஸு ஓகே ஒரு 72. சோசியல் சயின்ஸ் வந்துட்டு ஒரு அது 65 தான் நம்மளுக்குலாம் வரும். ரெண்டாவது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு நாவணி. ஓகேங்களா. இது வேறு அப்பப்போ வந்துடுதுங்க. இப்போ 102 டேப். தமிழில் நம்ம எப்போதும் நம்ம 100 எடுக்கணும், ஏன்னா நம்ம தாய்மொழி தமிழில். 52 என்னோட மார்க் கூட இருக்கட்டும் பாவம். 78, 73, 66. ஓகே இது அசாத்து, அதோட ஃப்ரெண்டு. ஓகே 103, 100, 87, 76, 30, no 68, 92. வந்துட்டு ஒரு கேர்ள் போடுவோம். இதுவும் சும்மா ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. One 106, 100, 82, 74, 66, 42. Faisal Afri. Okay. Farina. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இது நான் வந்து நம்ம போன வீடியோவில் நம்ம வந்துட்டு இதில் பார்த்தோம் ஓகேங்களா. என்ன பார்த்தோம், எப்படி வந்துட்டு நம்ம வியூ கோடு மூலமாக யூஸ் பண்ணி. இப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கிற இல்லாதனால கொஞ்சம் அர்ஜென்ட்னால இப்போ நான் உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஓகே சரி ஓகே. இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு தெரியிற மாதிரி கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். போல்டில் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கிற மாதிரி நேம்ஸ் வந்துட்டு போல்ட் ஆகிக்கிறேன். அதே மாதிரி இதை நான் போல்ட் ஆகிக்கிறேன். ஓகே இப்போ நான் டேபிள் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், தேட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டைனமிக் ஆர் ஆட்டோமேட்டட் சீரியல் நம்பர் ஜென்ரேட்டர். இப்போது நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒன்று நான் கிளிக் பண்ணிவிட்டு 1 2 இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ட்ராக் பண்ணி இழுக்கிறேன். இப்போ ட்ராக் பண்ணி இழுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ட்ராக் பண்ணி இழுத்தப்பட்டுக்கு எனக்கு வந்துட்டு இந்த ரோ வந்து எனக்கு தேவையில்லை. எனக்கு மகேஷ்ங்கிற ரோ வந்து எனக்கு தேவையில்லை. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம். டெலீட் பண்ணிவிட்டு
டெலீட் செல் இருக்கா, டெலீட் கொடுத்தப்பட்டுக்கு டெலீட் ஆயிரும். 1 2 3 5 வந்திருக்கா, 6 7 8. எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன செல் டெலீட் பண்ணாலுமே என்ன ரோ டெலீட் பண்ணாலுமே எனக்கு 3ங்கிற அடுத்து 4 தான் எனக்கு வரணும் தவிர 5 6 7 8 எனக்கு 5 வரக்கூடாது எனக்கு. அதாவது நம்ம 3வது கண்ட்ரோல் இன்சர்ட் கொடுக்குறேன் நான். அதாவது இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணப்பட்டுக்கு இப்போ 4வது ரோ வந்துட்டு மகேஷ் நான் டெலீட் பண்ணிட்டேன் இப்போ. ஓகேங்களா, டெலீட் பண்ணப்பட்டுக்கு பார்த்துக்கோங்க. எனக்கு அடுத்த சுகன்யாங்கிறது வந்துட்டு எனக்கு சீரியல் நம்பர் வந்து எனக்கு 4 தான் எனக்கு வரணுமே தவிர 5ங்கிறது எனக்கு வரக்கூடாது. அதுக்கு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் சீரியல் நம்பர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கண்ட்ரோல் இன்சர்ட். இப்போ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் டு நம்ம நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ரோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு இப்போ நம்ம வந்துட்டு சீரியல் நம்பர் வந்து 1ங்கிறது இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், -1 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா 1ங்கிறது வரும். ஓகேங்களா, இப்போது நான் வந்து ட்ராக் பண்ணுறேன், இங்கேருந்து ட்ராக் பண்ணி 9வது வரிசையோட ட்ராக் பண்ணியிருக்கேன். இப்போ சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதே மகேஷ் வந்து நான் டெலீட் பண்ணுறேன் பாருங்கள், மகேஷ் ஆர் சுகன்யா. இப்போ சுகன்யாவை நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ டெலீட் செல்லை கொடுத்து டெலீட் பண்ணுங்கள். பாருங்கள், ஹாஜி சாஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு 5வது மாறிட்டாங்க பாருங்கள். ஏன்னா அவங்க 6வதுல சீரியல் நம்பர் இருந்துச்சு, இப்போ அதே எனக்கு 5ன்னு மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஓகேங்களா, இப்போ இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன், இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் இப்போ நம்மளுக்கு எனக்கு சீரியல் நம்பர் வந்து நம்மளுக்கு எங்கே இப்போ சீரியல் நம்பர் இம்பார்ட்டனோ தேவையோ அந்த இடத்துல வந்துட்டு என்னென்னு பார்த்துக்குவோம். இப்போ நான் இங்கே வந்து நான் நார்மலாக எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். சப்போஸ் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ரோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் போட்டுட்டு இங்கே நம்ம 1ன்னு போடக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம இங்கே என்ன போட போகிறோம், 11. ஓகேங்களா, 11 போடுங்க. 11 கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே 1 நமக்கு ஜென்ரேட் ஆகிரும். ஜென்ரேட் ஆனப்பட்டுக்கு நான் ட்ராக் பண்ணி நான் இழுக்கிறேன். இழுத்தப்பட்டுக்கு எனக்கு அதே மாதிரி தான் எஸ்இசல் 18வது செல் எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு போகணும். போனப்பட்டுக்கு எனக்கு நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணப்பட்டுக்கு எனக்கு அடுத்து வந்து 7 தான் வரணும் எனக்கு. ஓகேங்களா, டெலீட் பண்ணிட்டு 7 வந்துருச்சு, 6 7 8. இது ஆட்டோமேட்டிக் டைனமிக் ஜென்ரல் நம்பர். நான் ஏன் 11 போட்டேன், ஓகே நான் ஏன் 11 போட்டேன், இப்போ நான் சொல்கிறேன் ஏன் 11 போட்டேன்னா, இப்போ -11 நான் எதுக்கு போட்டேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல தான் எனக்கு வந்து சீரியல் நம்பர் எனக்கு அலோகேட் ஆகணும். இப்போ ஈக்குவல் டு ரோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ நான் -13ன்னு போட போகிறேன். ஓகேங்களா, -13. நான் ஏன் -13 11லாம் போடுறேன், இப்போ எனக்கு 14வது இடத்துல வந்துட்டு எனக்கு 14வது வந்து ரோவில் வந்து எனக்கு நான் சீரியல் நம்பர் கிரியேட் ஆகணும். அதனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி உள்ளது என்ன இருக்குது, 13. ஓகேங்களா, அப்போ -13ன்னு போட்டால் தான் இங்கே உங்களுக்கு வந்து 1ங்கிறது வரும் உங்களுக்கு சீரியல் நம்பர். நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு -1 போட்டேன். அப்போ 1வது இடத்துல நம்ம 2வது ரோவில் இருக்கோம். அப்போ -1ங்கிறதா நம்ம போடணும் நம்ம. ஓகேங்களா, சரிங்களா, புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியலட்டா என்னென்னு கொஞ்சம் டவுட்டில் என்னென்னு கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகேங்களா, இப்போ நான் சும்மா நார்மலாக இப்போ நான் 20வது இடத்துல செல் வச்சுருக்கேன். இப்போ ஈக்குவல் டு ரோ இப்போ என்ன வரும்னு சொல்லுங்கள் கரெக்டாக, மைனஸ் என்ன போடணும் இப்போ 19. கரெக்ட், ஓகே 19 போட்டு என்ட்ரு தட்டுங்க. 1 வந்துருச்சா. இப்போ நான் ட்ராக் பண்ணி நான் இழுக்கிறேன், ட்ராக் பண்ணி இழுத்துக்கிறேன். 1ல் இருந்து 18 வரை வந்துருச்சு. இப்போ எனக்கு அசியஸால் எனக்கு இந்த செல்லு தேவையில்லை, எனக்கு 26 செல்லு தேவையில்லை. அப்போ எனக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணப்பட்டுக்கு அதே 26 மாறல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கு, டைனமிக்காக மாறிருக்கு. டைனமிக்னால் மாறும் தன்மை கொண்டது. ஓகேங்களா, REL மறுபடியும் நான் சொல்லி காமிச்சிடுறேன். ஈக்குவல் டு ரோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் -1. ஓகேங்களா, -1. இப்போ நம்ம ரெண்டாவது காலத்து ரோவில் இருக்கோம். இப்போ மேலே நம்மளுக்கு -1. அப்போ நான் என்ட்ரு தட்டிடுறேன். என்ட்ரு தட்டினா 1ங்கிறது வந்துட்டு இப்போ ட்ராக் பண்ணி இழுக்கிறேன். ஓகே, எனக்கு ஹாஜி சாஜி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணி கொடுக்குறேன். டெலீட் கொடுத்தப்பட்டுக்கு டெலீட் செல் கொடுத்தப்பட்டுக்கு 6 மாறிடுச்சா. ஹாஜி சாஜி போய்ட்டு அந்த இடத்துல வந்துட்டு 6 மாறிடுச்சா. இதே வந்து டைனமிக் ஆர் ஆட்டோமேட்டட்
சீரியல் நம்பர் ஜெனரேட்டட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தெரியாதவங்க கமெண்டில் சொல்லுங்கள், புரியாதவங்களும் சொல்லுங்கள். அகைன் ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, வியூஸ் போகுது, ஒரு 100 வியூஸ்க்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போகிறவங்களும் ஒரு லைக் பண்ணால் கொஞ்சம் சந்தோஷமாக எனக்கு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.